வெல்கம் பேக் டு அவர் சேனல். நான் உங்கள் தமிழ். இன்றைக்கி நம்ம சேனலில் ஒரு சேட் நியூஸ் பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த நியூஸை பற்றி நான் பேசக்கூடாதுன்னு நினச்சேன். ஆனால் ஒரு பொண்ணை பெற்ற ஒவ்வொரு பேரண்ட்ஸும் திருப்பக்கூடிய ஒரு விஷயந்தான் இந்த நியூஸு. ஸோ கண்டிப்பாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இப்போ திருப்பூரில் அவினாசி பகுதியை சேர்ந்த ரிதன்யாவுடைய டெத் நியூஸ் பற்றி தான் நம்ம இப்போ பேச போகிறோம். சரி, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். திருப்பூரில் அவினாசி பகுதியை சேர்ந்த அண்ணாதுரை என்பவங்க ஒரு ஒர்க்கை ஸ்டார்ட் பண்ணி தொழிலதிபராக இருக்காங்க. அவங்க ஒரு சாதாரண குடும்பத்தில் பிறந்து வளர்ந்தவங்க தான். அவங்களுக்கு 2 பசங்க, அண்ணாதுரைக்கு 2 பசங்க, பையன் 1 பொண்ணு 1. பையன் ஆஸ்திரேலியாவில் இருக்காங்க, பொண்ணு 27 வயசு ரிதன்யா. இவங்க சாதாரண இயல்பான வாழ்க்கையை தான் வாழ்ந்துட்டு இருந்திருக்காங்க. அதே பகுதியை சேர்ந்த கிருஷ்ணமூர்த்தி என்பவர் மிகப்பெரிய தொழிலதிபர். அவங்களுக்கு அவருடைய பையனான கவின்குமார் அவர்களுக்கும் ஏப்ரல் 11, 2025 அன்று கல்யாணம் பண்ணியிருக்காங்க. அவங்களுக்கு ரிதன்யாவோட பேரண்ட்ஸ் பார்த்திங்கன்னா, அவங்களுக்கு சீராக 300 பவுன் நகையும் 70 லட்ச ரூபா மதிப்புள்ள சொகுசு காரும் 2.5 கோடி செலவு, கல்யாண செலவும் பண்ணியிருக்காங்க. இதெல்லாம் பண்ணி அவங்களோட லைஃப் ஜாலியாக போச்சா, சந்தோஷமாக இருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா அதுதான் இல்லை. கல்யாணம் ஆகி 15 நாள்லேயே திரும்ப ரிதன்யா அவங்க வீட்டுக்கு வந்துட்டாங்க. என்ன காரணம்னு பார்த்தீங்கன்னா, ரிதன்யாவுக்கு புகுந்த வீட்டில் மாமனார், மாமியார், தன்னோட கணவர், ஸோ 3 பேருமே கொடுமைப்படுத்தியிருக்காங்க. இன்னொரு விஷயம் என்னென்னா, ரிதன்யாவோட அப்பா நிச்சயதார்த்த அப்பா பார்த்திங்கன்னா 500 பவுன் கொடுக்குறதா சொல்லியிருக்காங்க. ஆனால் இவங்க 300 பவுன் தான் கொடுத்துருக்காங்க. மீதி நகை எங்கே அப்படின்னு சொல்லி மாமனார் கேட்க, மாமியார் கொண்டு வந்த நகையெல்லாம் ஒரிஜினல் தானா அப்படின்னு சொல்லி கேட்க, கணவர் அதையெல்லாம் பார்த்துட்டு அங்கேயே தான் இருக்காங்க. அவங்க ஏதோ ஒரு குற்றவாளி மாதிரி, ரிதன்யாவை ஒரு குற்றவாளி மாதிரி நிற்க வச்சு கேள்வி கேட்டுட்ருக்காங்க. பத்தாதுன்னு ரிதன்யாவை வெளியில் போகக்கூடாது, கிச்சனுக்குள்ளே போகக்கூடாது, யாரு கூடயும் பக்கத்தில் பேசக்கூடாது, ஃபோனில் பேசக்கூடாது, யாருக்கும் ஃபோன் நம்பர் கொடுக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி அவங்க கண்டிச்சிருக்காங்க. சமையலுக்கு போகக்கூடாதுன்னா பரவாயில்ல தானே அப்படின்னு சில பேர் சொல்லுவீங்க. ஆனால் சமையலுக்கு போகக்கூடாதுன்னு சொல்கிறது ஓகே தான். ஆனால் பாத்ரூம் க்ளீன் பண்ணணும், பாத்திரம் தேய்க்கணும் அப்படிங்கிறத மட்டும் என்ன நியாயம்? இதெல்லாம் அவங்க வீட்டில் இது பண்ணியிருக்காங்க. கிச்சனில் போயிட்டு நமக்கு அவ்வளோ பெரிய இடத்துலேருந்து வந்த பொண்ணு அவங்களுக்கு தேவையானதை செஞ்சு சாப்பிட கூட தோணாதா? சரி, அதை விடுங்க, தன்னோட கணவனுக்கு ஆசையாக ஏதோ செஞ்சு தரணும்னு ஆசை இருக்கக்கூடாதா? இப்படி கிச்சனுக்கே போகக்கூடாது, மற்ற எல்லா வேலையும் நீ தான் பண்ணணும்னு சொல்லிட்டு ட்ரெஸ்ஸு கூட கையால் தான் துவைக்கணும்னு சொல்லி அவங்களுடைய மாமியார் சொல்லியிருக்காங்க. இது என்ன இயல்பாக நடக்கிறது தானே அப்படின்னு நீங்கள் கேட்பீங்க. ஆனால் இங்கே எவ்வளோ பேர் பார்த்திங்கன்னா வாஷிங் மிஷின் வாங்க முடியாத இருக்காங்க. ஆனால் இவ்வளோ பெரிய தொழிலதிபர் வீட்டில் வாஷிங் மிஷின் இருந்துமே அவங்க ஏன் கையில் துவைக்க சொல்லியிருக்காங்க? இது மட்டும் இல்லாமல் தன்னோட ரிதன்யாவை அவங்களோட கணவர் உடல் ரீதியாகவும் மன ரீதியாகவும் பயங்கரமாக டார்ச்சர் பண்ணியிருக்காங்க. தாங்கிக்க முடியாமல் தான் கல்யாணம் ஆகி 15 நாள்லேயே வீட்டுக்கு போயிருக்காங்க, பேரண்ட்ஸ் வீட்டுக்கு போயிருக்காங்க ரிதன்யா. தன்னோட பெற்றோர் பார்த்திங்கன்னா என்ன நினச்சிருக்காங்க பார்த்தீங்கன்னா, கல்யாணம் ஆகி புதுசில் இதெல்லாம் நடக்கிறது தான் இந்த மாதிரி அப்படின்னு சாதாரணமாக எடுத்துகிட்டு இதெல்லாம் அட்ஜஸ்ட் பண்ணி காட்டணும் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க பேசி மறுபடியும் பொண்ணை அமுச்சு வச்சுருக்காங்க. கொஞ்ச நாள்லேயே மறுபடியும் ரிதன்யாவுக்கு திரும்பவும் அந்த மாதிரி கொடுமைகள்லாம் ஸ்டார்ட் ஆக ஆரம்பிச்சிது. வரதட்சணை 500 பவுன் கொடுக்குறதா சொல்லி 300 தான் கொடுத்துருக்கீங்க, மீதி 200 எங்கே போய் உங்கள் அப்பா வீட்டில் வாங்கிட்டு வா அப்படின்னு சொல்லி மாமனார் கொடுமைப்படுத்த, பையன் ஒரு பக்கம் உடல் ரீதியாக பயங்கரமாக டார்ச்சர் பண்ண, இதெல்லாம் தாங்கிக்க முடியாமல் நம்ம ரிதன்யா பார்த்திங்கன்னா தன்னோட உயிரையே மாய்ச்சிக்கணும் அப்படின்னு நினச்சிருக்காங்க. எதுக்குடா பொண்ணாக பிறந்தோம் அப்படிங்கிற ஒரு தாட் வர ஆரம்பிக்குது. ஏன்னா ஒவ்வொரு பொண்ணும் கல்யாணம் ஆகி புகுந்து வீட்டுக்கு போகிறப்ப எவ்வளோ சந்தோஷமாக ஒவ்வொரு எதிர்பார்ப்பு, அவங்களாம் இப்படிலாம் வாழணும், இப்படிலாம் இருக்கணும்னு சொல்லி ஒரு ஆர்வத்தோடு தான் போவாங்க. ஆனால் போகிற இடத்துல இவங்க நினைக்கிற மாதிரி இருக்கிறது கிடையாது. அவங்க ஏதோ ஒரு வீட்டுக்கு வேலைக்காரியை கூட்டிகிட்டு வர மாதிரி, வீட்டில் இருக்கிற ஏதோ மாத சம்பளத்துக்கு வேலை பண்ணுற மாதிரி தான் மருமகளை நடத்துகிறாங்க. இது மாதிரி இன்னமும் நடந்துட்டு தான் இருக்குது. நம்ம ரிதன்யா ஜூன் 22ஆம் தேதி மறுபடியும் வீட்டில் பிரச்சனையாகி பெற்றோர் வீட்டுக்கு போயிருக்காங்க. அங்கே போயிட்டு இந்த மாதிரி இப்படிலாம் நடக்குது, அப்படிலாம் நடக்குதுன்னு சொல்லி சொல்கிறாங்க. இவங்களும் அட்வைஸ் தான் பண்ணுறாங்களே வழிய அதுக்கான தீர்வை கொண்டு வரல. பேரண்ட்ஸ் என்ன பண்ணியிருக்கணும்? இவங்களோட சொந்தக்காரங்களை கூட்டிகிட்டு போயிட்டு அவங்க வீட்டில் என்னப்பா உங்கள் பையன் இப்படி பண்ணுறான், நீங்களாம் அந்த மாதிரிலாம் பண்ணுறீங்க, அதெல்லாம் நியாயமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்கணும். ஆனால் அது மாதிரிலாம் எதுவும் நடந்துக்காமல் எதுவும் செய்யாமல் தன்னோட பிள்ளைய அட்ஜஸ்ட் பண்ணி வாழணும் அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சுட்டா அந்த பொண்ணு எதை தான் அட்ஜஸ்ட் பண்ணி வாழ்ந்துக்கும்? எவ்வளோ நாள் அப்படி தாங்கிக்கும்?
பேரண்ட்ஸ் நான் ஒன்று சொல்லிக்கிறேன், கல்யாணம் பண்ணனா பேரண்ட்ஸோட கடமை முடிஞ்சிருச்சுன்னு சொல்லி விட்டுறாதீங்க. ஓகேவா? நீங்கள் இருக்கிற வரைக்கும் தன்னோட பொண்ணுக்கு என்ன ஆகுது ஏதாகுதுன்னு சொல்லிட்டு ஒவ்வொரு விஷயமும் நீங்கள் பார்த்து 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 பண்ணி தான் ஆகணும். இப்போ அந்த பொண்ணோட உயிரை போயிடுச்சு, என்ன பண்ணுவீங்க? இப்படி பாதியிலேயே தூக்கி கொடுக்கவா இந்த அளவுக்கு வளர்த்து நாளாக்கி இவ்வளோ செலவு பண்ணி கல்யாணம் பண்ணி இப்போ அது மண்ணோட மண்ணாக போயிடுச்சு, என்ன யூஸ் சொல்லுங்கள்? அந்த பொண்ணோட வாய்ஸ் மெசேஜ் கேட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன், தன்னை அறியாமையே கண்ணில் தண்ணி வரும். அந்த அளவுக்கு அந்த பொண்ணோட வாய்ஸ். நீங்கள் இந்த பாருங்களேன், அதை சர்ச் பண்ணி பாருங்களேன். அந்த பொண்ணோட லாஸ்ட் ஒரு 8 வாய்ஸ் மெசேஜ் அவங்க அப்பாவுக்கு அனுப்பிச்சிருக்காங்க. அந்த மெசேஜ் எல்லாமே யூடியூப்பில் போட்டிருக்காங்க. நீங்கள் அதை பாருங்கள். எவ்வளோ வேதனையாக இருந்தால் அந்த பொண்ணு அந்த அளவுக்கு பேசிட்டு அந்த முடிவை எடுத்திருப்பாங்க. என்னதான் பணம் 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 பணம்ன்ட்டு அந்த கவின்குமாரோட வீட்டில் வந்து வாடகை அவங்களோட சொத்து மதிப்பே வந்து ஏதோ 4000 கோடியா 5000 கோடியா என்னமோ இருக்கிறதா சொல்லப்படுது. ஆனால் அவ்வளோ சொத்து வச்சுக்கிட்டும் எதுக்கு இன்னும் பணம் சொத்து நகை 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 நகைன்னு ஏன் கேட்குறாங்க அப்படிங்கிறது ஒன்றும் புரியல. நம்ம நாளைக்கு இறந்துட்டா அவ்வளோதான், நம்ம உடம்போட போயிடும். அந்த நகை சொத்து சுகம் இது எதுவுமே நமக்கு கூட வரப்போகிறது கிடையாது. தாய்க்கு பின் தாரன்னு சொல்லுவாங்க. கவின்குமார் ஒரு அழகான ஒரு ஒய்ஃபை வந்து நாசம் பண்ணிட்டீங்க. இதை பற்றி பேசவே வரல. அந்த ரிதன்யா வந்து அவங்க அப்பாவுக்கு அனுப்பின அந்த மெசேஜ்லாம் பார்த்துட்டு அவர் எவ்வளோ கதறி இருப்பார். எனக்கு கேட்டால் எல்லா பேரண்ட்ஸ் மேலே தான் நான் தப்பு சொல்லுவேன். எல்லா பேரண்ட்ஸுமே நம்ம கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டா போதும், நம்ம கடமை முடிஞ்சுதுன்னு சொல்லி விட்டுறீங்க. அந்த பொண்ணோட வீட்டில் என்ன நடக்குது ஏது நடக்குதுன்னு அந்த பொண்ணு வந்து உங்ககிட்ட வந்து சொன்னாலும் அதை நீங்கள் அந்தளவுக்கு பெருசு எடுத்துக்க மாட்டீங்க. இது புதுசில் இப்படி தான் இருக்கும், போக போக சரியாயிடும், இதெல்லாம் அட்ஜஸ்ட் பண்ணி போய் வாழ்ந்து தான் ஆகணும் அப்படின்னு சொல்கிறீங்க பார்த்தீங்களா? அதுதான் தப்பு. அந்த பொண்ணு ஒன்று சொல்லுது அப்படின்னா அது என்ன ஏதுன்னு காது கொடுத்து கேட்டு அதை போய் சால்வ் பண்ணுற வழியை பாருங்கள். அதை விட்டுட்டு அங்கே அந்த சைடில் வந்துட்டு எதுவுமே கேட்காம தன்னோட பொண்ணையே வந்துட்டு அட்ஜஸ்ட் பண்ணி வாழணும், எது நடந்தாலும் நீ அங்கே தான் வாழணும், அப்படி தான் இருக்கணும்னு சொல்லாதீங்க. அந்த பொண்ணால் அங்கே இருக்க முடியல, டார்ச்சர் தாங்க முடியலன்னு தான் உங்ககிட்ட வந்து சொல்கிறாங்க. எல்லாரும் தெரிஞ்சுக்கோங்க, அந்தந்த இடத்துல இருந்தால் மட்டும்தான் அதோட வழி தெரியும். ஏதோ சொல்கிறாங்க அப்படியா, சரி ஓகே எல்லாம் சரியாயிடும், சரி போ மறுபடி அப்படின்லாம் சொல்லாதீங்க. பிரச்சனை என்னவோ ஏதோ அப்படின்னு சொல்லிட்டு ஃபுல்லாக டீட்டெயிலாக கேட்டுட்டு அது என்ன அப்படி எப்படி சால்வ் பண்ணுங்கிற வழியை 4 பேரை கூட்டிகிட்டு போய் கேளுங்க. இப்போ ஆனா வருமா ஊனா வருமா, போன உயிர் வருமா? அந்த பொண்ணு என்கேஜ்மெண்ட் ஃபோட்டோ ஷூட்லாம் பாருங்கள், எவ்வளோ ஆசையாக தனக்கு மேரேஜ் ஆக போகுதுங்கிற ஒரு ஆர்வத்தில் இவ்வளோ ஜாலியாக அவங்க சிரிப்பில் தெரில அவங்க எந்த அளவுக்கு எவ்வளோ ஆசையாக வந்து கல்யாணம் பண்ணிட்டு போயிருப்பாங்க. ஆனால் அந்த பொண்ணை ஒழுங்காக வச்சு வாழ முடியாத அந்த நாய் கவின்குமார், நீலாம் பிறந்ததே வேஸ்ட்டு. குரங்கு கையில் பூமாலை கொடுத்த மாதிரி தான் இப்போ அவங்க பேரண்ட்ஸ் உங்கள் கையில் அந்த பொண்ணை கொடுத்துட்டு இப்போ அந்த பொண்ணையே இழந்துட்டு தவிச்சிட்டு இருக்காங்க. சொத்தை வச்சு என்ன பண்ண போகிறீங்க? நாளைக்கு நீலாம் செத்தினா சொத்து வந்து உன் கூடயே வராது. ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ணிட்டு போகிறீங்க அப்படின்னா அந்த பொண்ணு வந்து சின்ன வயசுலேருந்து 20-25 வயசு வரைக்கும் அவங்க அப்பா அம்மா கூடயே இருந்துட்டு ஃப்ரெண்ட்ஸ் அங்கே இங்கேன்னு சொல்லி ஜாலியாக அவங்களோட அன்பு பாசம் அந்த ஒரு இதில் இருந்துட்டு ஒரு பொண்ணை நம்ம 25 வருஷம் கழிச்சு கல்யாணம் பண்ணிட்டு கூட்டிகிட்டு வரோம். அவங்க அப்பா அம்மா எல்லாத்தையும் விட்டுட்டு தன்னை நம்பி வராலே அவளை நம்ம எப்படி பார்த்துக்கணும், எப்படி அன்பாக இருக்கணுங்கிறத தெரிஞ்சுக்கோங்க. அதை விட்டுட்டு ஒரு பொண்ணை வந்து பொருளாக பார்க்காதீங்க. ஒருத்தருக்கு முதல்ல புரிஞ்சுக்கோங்க, அன்பை வந்து பரிமாறிக்கோங்க. ஃபஸ்ட் டைம் கல்யாணம் பண்ணி நம்ம வீட்டுக்கு வரா சொல்லிட்டு அந்த பொண்ணுக்கு வந்து ஆறுதலாக பேசி அந்த பொண்ணுக்கு ஒரு புது வீட்டுக்கு போகணும், அந்த பொண்ணுக்கு ஒரு பயம் அந்த மாதிரிலாம் இருக்க செய்யும். ஆனால் அந்த பயம்லாம் இல்லாத அளவுக்கு தன்னோட கணவன் பார்த்துக்கணும். நீங்கள் தான் ஆறுதலாக பேசணும். ஆனால் நீங்களே போய் அவ்வளோ டார்ச்சர் பண்ணி அவ்வளோ கொடுமைப்படுத்தி வீட்டில் இருக்கவங்களும் கொடுமைப்படுத்தினா அந்த பொண்ணு என்ன பண்ணும்? ஒரு பொண்ணை வச்சு வாழ தெரில உனக்கெல்லாம் எதுக்கு மீசை? சத்தியமாக சொல்கிறேன், கவின்குமாரோட குடும்பத்துக்கு தகுந்த தண்டனை வந்து கொடுத்தே ஆகணும். ஏன்னா இவனை மாதிரி நிறைய இருப்பாங்க. அவங்கெல்லாம் கவின்குமாருக்கு இப்போ எப்படி தெரியுமா, மக்கள் முன்னாடி அந்த திருப்பூர்லேயே அவனை மக்கள் முன்னாடி வச்சு சுட்டு கொள்ளணும் என்ன கேட்டால்.
அப்புறம் கவின்குமாரோட அம்மாவுக்கு ஒன்று சொல்லிக்கிறேன். நீயும் ஒரு பொண்ணு தானே. உன்னை கல்யாணம் பண்ணிட்டு போகிறோம் இந்த மாதிரிலாம் டார்ச்சர் பண்ணால், உன்னோட மாமியெல்லாம் இந்த மாதிரிலாம் டார்ச்சர் பண்ணால் நீ இருந்திருப்பியா? ஒரு பொண்ணு, அந்த பொண்ணை ஃபேஸை பாறேன். இவ்வளோ அழகாக ஒரு மகாலட்சுமி மாதிரி ஒரு பொண்ணு, அது உனக்கு மருமகளாக வந்ததே பெருசு. ஆனால் அந்த பொண்ணை போய் இந்த அளவுக்கு டார்ச்சர் பண்ணி சாகடிச்சிருக்கீங்களே, உங்களுக்குலாம் எப்படி மனசு வந்துச்சு? சரி, ஓகே, இதுக்கு மேலே இந்த விஷயத்தை பற்றி நான் பேச விரும்பலை. ஆனால் ரிதன்யாவுக்கு ஜஸ்டிஸ் கிடைச்சே ஆகணும். அந்த பொண்ணு நல்லதாக வந்து நினச்சிருக்கு. ஏன்னா ஹஸ்பண்ட் வீட்லேயும் இருக்க முடியல, பேரண்ட்ஸ் வீட்டுக்கு போனாலுமே அவங்களுக்கு பாரமாக இருக்கும். டிவோர்ஸு, அப்புறம் மறுபடியும் இந்த வாழ்க்கை இல்லைனா இன்னொரு வாழ்க்கை அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணால் இன்னொரு வாழ்க்கையும் நினச்சி பார்க்க முடியல. ஏன்னா ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங் வாழ்க்கையே இந்த மாதிரி இருக்கிறப்ப மறுபடியும் நெக்ஸ்ட் ஒரு வாழ்க்கை வந்து இதோட மோசமாக இருந்துச்சுன்னா என்ன பண்ணும் அந்த பொண்ணு? அதனால் தன்னையே அழிச்சிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு தன்னையே அழிச்சிச்சு. ஆனால் ரிதன்யா வந்து இந்த மாதிரி சூசைட் பண்ணிக்காமல் அதை ஃபேஸ் பண்ணியிருக்கணும். பேரண்ட்ஸ் வீட்லேயே வந்து இருந்து ஃபேஸ் பண்ணியிருக்கணும். அவனை சும்மா விடக்கூடாது. ஆனால் நீ இறந்துட்ட, என்ன பண்ணுறது? நீ உயிரோடு இருந்து அவனை வந்து பழி வாங்கியிருக்கணும். அவனுக்கு என்ன தண்டனை அப்படிங்கிறத நீ இருந்து நீ பண்ணியிருக்கணும். ஆனால் பாவம் ஆனால் சாகிறப்ப கூட அந்த பொண்ணு தன்னோட கணவர் வீட்லேயும் இல்லாமல், பேரண்ட்ஸ் வீட்லேயும் இல்லாமல், யாருக்குமே பாரமாக இல்லாமல் கோவிலுக்கு போயிட்டு வரேன்னு சொல்லிட்டு ஜூன் 28 காலையில் 11 மணிக்கு வந்து கோயிலுக்கு போயிட்டு வரேன்னு வீட்டில் அவங்க அம்மா கிட்ட சொல்லிட்டு தான் போகிறாங்க. அங்கேயும் போய் சாமி கும்பிட்டு பேரண்ட்ஸுக்கும் பிரசாதம் வாங்கிட்டு தான் வராங்க. அப்படி இருக்கிறப்ப எதுக்காக அவங்க வந்து இந்த முடிவு எடுத்தாங்க அப்படின்றது தெரியல. திடீர் முடிவு தான் இது. ஏன்னா பிரசாதம் வாங்கியிருக்காங்கன்னா அவங்க வீட்டுக்கு திரும்ப வரணுங்கிற ஒரு நோக்கத்தில் தான் அவங்க பிரசாதம் வாங்கியிருக்காங்க. அப்படி இருக்கிறப்ப நடுவில் ஏன் இந்த முடிவு எடுக்கணுங்கிறது தெரியல. யாருக்குமே பாரமும் இல்லாமல் போயிட்டு பூச்சிக்கொல்லி மருந்து அதை வாங்கிட்டு கார்லேயே குடிச்சிட்டு அப்படியே. அப்போவும் அங்கே இருக்கிறவங்க வந்து ஆம்புலன்ஸில் வர சொல்லி ஆம்புலன்ஸில் அனுப்பிச்சிருக்காங்க. ஆனால் போகிற வழியிலேயே பார்த்தீங்கன்னா ரிதன்யா இருந்துட்டாங்கன்னு சொல்லிட்டாங்க. சரி, இந்த நியூஸை பற்றி பேச எனக்கு ஒரு மாதிரி கஷ்டமாக இருக்குது. இது எல்லாருக்குமே கஷ்டத்தை கொடுக்க தான் செய்யும். சில டைம் அந்த கவின்குமார் மேலே செம்மையாக கோவம் வருது. அவனை சும்மாவே விடக்கூடாது. அவனுக்கு தகுந்த தண்டனை கண்டிப்பாக கிடைக்கணும். ரிதன்யாவுக்கு ஜஸ்டிஸ் கிடைக்கணும். ஆனால் இந்த மாதிரி சூசைட் பண்ணிக்கிறேங்க தயவு செஞ்சு. நம்ம சாகிறதால ஒன்றுமே நடக்காது. இருங்க, என்ன கஷ்டமாக இருந்தாலும் உயிரோடு இருந்து அதை எப்படி என்ன பண்ணுங்கிறத பாருங்கள். பேரண்ட்ஸும் கொஞ்சம் புரிஞ்சுக்கோங்க. பிள்ளைங்க என்ன சொல்கிறாங்க, என்ன சொல்ல வராங்க அப்படிங்கிறத புரிஞ்சுக்கோங்க. நீ இதை தான் பண்ணி ஆகணும், நீ இப்படி தான் இருக்கணும், நீங்களும் ஸ்ட்ரிக்டாக இருக்காதீங்க. கல்யாணம் பண்ணிட்டு போகிற இடத்துலையும் அப்படி தான் இருக்காங்கன்னா பிறந்த வீட்லேயும் அப்படி தான் இருந்தால் எப்படி அந்த பொண்ணு என்ன தான் பண்ணணும் சொல்லுங்களேன்? உண்மையை சொல்ல போனால் பொண்ணாக பிறக்கிறதே பாவம். எல்லா பொண்ணுங்களுக்கும் நான் ஒன்று சொல்லிக்கிறேன். நீங்கள் கல்யாணம் பண்ணிட்டு போகிற இடத்துலையும் சரி, இல்லை வீட்லேயும் சரி, எதுவாக இருந்தாலும் சரி, உங்களுக்கு கஷ்டப்படுத்துகிறாங்களா, அவங்க குடும்பப்படுத்துகிறாங்களா, அது இருந்து ஃபேஸ் பண்ண கற்றுக்கோங்க. அதை விட்டுட்டு கோலத்தனமாக வந்து சூசைட் பண்ணிக்கிறது ஒரு தீர்வே கிடையாது. இருந்து அவங்கள என்ன பண்ணணுங்கிறத பாருங்கள். கல்யாணம் போன இடத்துல வந்துட்டு பிடிக்கலையா, நமக்கு செட் ஆகுதுன்னு தெரிஞ்சிருச்சா, விட்டுட்டு விலகி வந்துடுங்க. அதுக்காக ஏன் செத்து போகணும் சொல்லுங்கள்? என்ன இதுதான் விஷயம், இதுதான் அப்படின்னு சொல்லிட்டு வெளிப்படையாக சொல்லுங்கள். அதை பேரண்ட்ஸ் புரிஞ்சுக்கோங்க. என்ன இதில் போயிட்டு கேளுங்க. ஒத்து வரமா, ஓகே, ஒத்து வரலையா, சரி விடு அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் வீட்டிலே இருந்துட்டு போகுது. உயிரோடையாவது இருக்கும்ல. இப்போ அழகாக தூக்கி மண்ணில் போச்சுட்டிங்களே, இப்போ சந்தோஷமாக இருக்கீங்களா? பேசணும்னா பேசிகிட்டே போகலாங்க. சரி, ஓகே, நம்ம இதோட வீடியோ முடிச்சுக்கலாம். நம்ம ரிதன்யாவோட ஆத்மா சாந்தி அடையணும். அந்த கவின்குமாருக்கு தகுந்த தண்டனை கொடுக்கணும். அவங்க ஃபேமிலியை சும்மாவே விடக்கூடாது. அவங்க ஃபேமிலி ரிதன்யா எப்படி லாஸ்ட் மினிட்ல துடிச்சு இறந்து போயிருப்பாரோ அதே மாதிரி அந்த கவின்குமாரோட ஃபேமிலிக்கும் கவின்குமாருக்கும் அதை விட கொடூரமான ஒரு சாவு வரணும். கண்டிப்பாக அவனுக்கு அந்த மாதிரி தண்டனை தான் கொடுக்கணும். ஏன்னா அவங்க இந்த மாதிரி அவங்களையும் உயிரோடய விடக்கூடாது. ஓகே கைஸ், இதோட வீடியோ முடிச்சுக்கலாம். நம்ம ரிதன்யாவோட ஆத்மா சாந்தி அடைய இறைவனிடம் வேண்டிக்கிறேன். ஓகே, பை கைஸ். நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணலாம்.